இப்போ தனி கொடுத்தனம் போகலாமா வேண்டாமாங்கிறது இல்லை, தனி கொடுத்தனம் போன மருமகள்கள் அண்ட் மாமியார்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. எதுக்காக, என்ன காரணத்துக்காக, எப்போ, எந்த சூழ்நிலையில் இந்த முடிவை எடுத்தீங்க? அப்படி கேளு. வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வேற சமூகம், வேற ஜாதி. நான் இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். 8 மாசம் வரை எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லை. சின்ன சின்ன பொருள் வாங்கணும், எனக்காக ஏதாவது வாங்கிக்கணும்னாலும் நான் எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும். எங்க வீட்டுக்கார் போயிட்டு எங்க மாமனார் மாமியார்ட்ட கேட்டதா அது எனக்கு கிடைக்கும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. இப்போ ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க திட்டாங்க என்ன ஏதோ ஒரு சண்டையில. பதிலுக்கு நான் அவங்களை எகித்து பேசிட்டேன். இதுதான் தவறான விஷயம். எகித்து பேசினதுக்கு என் காசுலேயே சாப்பிட்டுட்டு என்னையே எகித்து பேசுறியா, அந்த அளவுக்கு உனக்கு ஆயிடுச்சா? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. என் வீட்டில் இருந்துக்கிட்டு என் காசில் சாப்பிட்டுட்டு என்ன பேசுறியான்ற மாதிரி பேசிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. நம்ம வீட்டுக்கார காசாக இருந்தால் இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த அளவுக்கு நம்மளை இறக்கமா பேசியிருக்க மாட்டாங்கன்னு மனசு கஷ்டம் எனக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அப்போவே நான் கொஞ்சம் தனி கொடுத்தனம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணி ஒரு 1 மந்த்தில் நான் மாற்றிட்டு போயிட்டேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு மாதிரி பேசிவிட்டீங்களாமே, என் காசில் சாப்பிட்டுக்கிட்டு ஏன்னே எடுத்து பேசுறியான்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். போறேன்னு சொன்னாங்க. சரி நீங்க போய் வீட்டுக்காரோட கள்ளக்குறிச்சியில் இருங்க, நானும் எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கோம்னு நாங்கள் சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணில் எனக்கு தெரிஞ்சது. ஒருவேளை அந்த வார்த்தையை அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா இந்த தனி கொடுத்தன ஐடியா வந்திருக்காதா? வந்திருக்கா சார், கண்டிப்பா. என்னால நம்ப முடியலையே. ஏன்னா நிறைய சண்டை வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நான் எல்லாமே தாங்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ பாவம். ஒரு கட்டத்தில் அது வந்து ஒரு சுயமரியாதையை பாதிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சபாஷ், சரியான போட்டு. மென்டல் வீடா இருந்தாலுமே அது எனக்கு என்னோட வீடா ஃபீல் ஆகும். என் வீட்டுக்காரர் அதுக்கு வாடகை கொடுக்கும்போது எனக்கும் அந்த வீட்டில் ஒரு உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இப்படி தெளிவா பேசணும். ஏற்கனவே வேலை இல்லைங்கிறீங்க. இல்ல சார், நான் 5 மந்த் இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? உங்களை திட்டியதுனால தனி கொடுத்தனம் போனீங்களா? சரி, அவருக்கு வேலை வந்துருச்சு, நீ ஒன்றும் இங்கே இருக்க வேண்டியது இல்லைன்னு தனி கொடுத்தனம் போனீங்களா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவங்க திட்டினது ஒரு ரீசன். அது வேலை தான் இருக்கே, இவ்வளோ நாள் இருந்துட்டோம், சார் வேலை இருக்கு சார், தனியாக போயிருப்போம் அப்படின்ற ஒரு ரீசனும் தான். இதெல்லாம் உண்மையா? ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு போன உடனே அது என் வீடுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகல. ஓ, இதுல இந்த லாஜிக் வேறயா? சாப்பிடும்போது எங்க மாமியார் எப்பவுமே எது செஞ்சாலும் எங்க வீட்டுக்காருக்கு அதிகமாக வச்சு எனக்கு கம்மியாக வைப்பாங்க. என்ன கொடுமை சரவணது. நிறைய வச்சுட்டாங்க. வீட்டுக்காரருக்கு அப்புறம் நோட் பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என் தட்டில் வச்சாங்க சைட் டிஷ்ஷு. உடனே மிரட்டினாங்க, எப்படி நீ வைக்கலாம், நீ சாப்பிட தானே கண்ணு உனக்கு வச்சேன், எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க. நைட்டு டிஃபன் செய்வாங்க சார், இட்லி தோசை ஏதாவது செய்வாங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு மீந்த தோசை, பழைய தோசை எனக்கு வைப்பாங்க. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு சூடாக சுட்டு கொடுப்பாங்க காலையில். இதை நான் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் பண்ணேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டேன், மாட்டிக்கிட்டியா? நான் வந்து வேஸ்ட் குப்பை தொட்டி கிடையாதுல்ல, வேஸ்ட்னா கீழே கொட்டணும். அது என்ன உங்களுக்கு வைக்க மாட்டாங்க, எனக்கு ஏன் அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சிரிச்சுக்கிட்டே நீங்க சொன்னா கூட இந்த மாதிரி பண்றது எவ்வளவு வலியா இருக்கும். அது இப்போ நினைச்சாலும் எனக்கு வலிதான் சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அப்போ வந்து வீட்டுக்குள்ள மகனை ஒரு மாதிரி கவனிச்சுட்டு மகளை கொஞ்சம் 2ஆம் பட்சமாக கவனிக்கிற போது ஒரு பிரிவை நோக்கி நகருகிறது. கரெக்டா சொன்னீங்க. எப்போது தனி கொடுத்தன முடிவெடுத்தீர்கள்? இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி. பட்ட போராட்டங்கள் கொஞ்சம் நஞ்சல சார், சொல்லி முடிக்க முடியாதா சார். நான் குடும்பத்துக்காக வாழ்ந்தேன் சார், எனக்காக இன்னும் வாழல சார். பள்ளிக்கூடம் 9ஆவது தான் சார் படித்தேன், 13 வயசுல கல்யாணம் ஆச்சு சார். நான் பட்ட கஷ்டம் மாமியார்கள் அதெல்லாம் ஏன் மருமகளுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணம் சார். அதனால தனி கொடுத்தன அனுப்பிட்டீங்க. உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க உங்க மாமியார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்க. அப்ப நியாயமா என்ன பண்ணணும்? மருமகளை கஷ்டப்படுத்தாம சந்தோஷமா வச்சுக்கணும். அதானே உலக வழக்கம். இது என்னது, நான் கஷ்டப்பட்டு நீ தனியா போயிருங்கிறது? அவங்களுடைய சௌகரியத்துக்கு அவங்க வாழ இல்லையா சார், நமக்காக அவங்க வாழ முடியுமா? நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. அது ஒரு டவுன் பொண்ணு, அதுக்கு ஒத்து வருமா? அதுக்கு பிடிச்ச உணவு தானே சாப்பிடணும், அது பிடிச்ச மாதிரி தானே வாழணும். நீ நல்லவையா? கிராமம், சுத்த கிராமம். என்னால் கிராமத்திலலாம் இருக்க முடியல. 3 மாதம் தான் நான் இருந்தேன். வந்துட்டு அவங்களே தான் சமைப்பாங்க, அவங்க சமைக்கிறத தான் நான் சாப்பிடுவேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே.
எனக்கு ஆனா ஊர் வந்து சுத்தமா பிடிக்கவே கிடையாது. பிடிக்கல. ஒரே ஒரு குழம்பு ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுப்பாங்க. அப்படி விவரமா சொல்லு. எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 6 வருஷம் ஆகுது. ஆனா 6 வருஷமா எனக்கு குழந்தை இல்ல. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க சார். அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்களா? ஆமா சார். ஊர்ல எல்லா பசங்களும் விளையாடுவாங்க கொல்லுவாங்க. அக்கம் பக்கத்துல எல்லாருமே வந்து என்ன கேட்பாங்க. பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. எங்க அத்தைக்கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன குழந்தையனா உண்டாச்சான்னு கேட்பாங்க. சார் இவனை என்ன பண்ண சார்? சுத்துவாட்டத்துல எல்லாருமே எங்க மாமியாரை கேட்குற வேலை, கன்சீவ் ஆயிட்டாங்களா கன்சீவ், இதே கேள்வி மட்டும்தான் சார் கேட்பாங்க. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அதனால எனக்கு அந்த ஊர்ல சுத்தமா இருக்கவே பிடிக்கவே இல்லை சார். எல்லாருமே வந்து வெட்டியா திண்ணை மேல உக்காந்துக்கிட்டு ஏன் குழந்தை இல்லை சும்மாவே வந்து உக்காந்துக்கிட்டு அவங்கள சீண்டி விடுறது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம். மாமியார் வந்து அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. என் மருமகளை பத்தி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு தின்ன விடுறதே உங்களுக்கு தப்பு, ஃபர்ஸ்ட் ஏஞ்சி போயிடுங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். அங்க நான் ஊருக்கு போவாததுக்கு காரணம் கூட அக்கம் பக்கத்துல எல்லாருமே என்ன கேட்குற ஒரே கேள்வி, இந்த ஊர்ல தொட்டது தொண்ணூறுக்கும் குழந்தை இல்லையா அது இதுன்னு கேட்கறது தாங்கிக்க முடியாம தான் கிளம்பிட்டேன். ஆமா அதனாலதான் சார் நான் கிளம்புனேன். ஒரு பையனுக்கு வந்து கல்யாண ஸ்தானம் 7ஆம் ஸ்தானம் சார். 7ஆம் ஸ்தானம் யாருன்னா அம்மா சார், என்ன பெத்த அம்மா. அந்த அம்மா தான் சார் அது. அது எனக்கு அம்மா, நான் அதுக்கு பொண்ணு சார். எனக்கு பொண்ணு இல்லாததுக்கு பொண்ணு சார். என் மருமகள் குழந்தைலேருந்து எனக்கு குறையே இல்லை சார். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். என் பையனுக்கு திட்டுவேன் சார், இதுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்பேன். என் பொண்ணா இருந்தா நான் எப்படி சார் இருப்பேன்? உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இணக்கமா இருக்கு, எல்லாம் சரிதான். ஆனா ஊருக்குள்ள அந்த கேள்வி கேட்க கேட்க அதுல வெறுத்து போய் தான் நான் வெளியில கிளம்பினேன் அப்படிங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். நீ வார்த்தை சார் இன்னுமா சார் மாறிடுச்சு. கிராமம் எப்படி சார் தாங்க முடியும்? அந்த வேதனை வலியும் அது உள்ள கண்ணீர் இந்த உலகத்தோட பெருசு சார். தனி கொடுத்துறம் போறதுக்கு என்னென்னமோ காரணங்கள் இருக்கு. ஆனா ஊருடைய அவச்சொல்லு இந்த வார்த்தைகள்லாம் கூட ஒருத்தர் அந்த ஊர்ல இருந்து அனுப்பிடுதுங்கிறது தெரிய வைக்கணும். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஒரு பொண்ணு ஒரு பையன். என் மருமகளுக்கு வந்து என்னை விட்டு போறது விருப்பம் இல்லை, என் பையனுக்குமே விருப்பம் இல்லை. பியூட்டிஃபுல் ஃபேமிலி. இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க எல்லாமே அத்தை மாமியாரை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டான பொறுப்புகள்னு சிலது இருக்கு, அது அவங்களுக்கு வரணும். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என் பொண்ணு வந்தா அப்படின்னா வேலை செய்யறதுல ஒரு பிரச்சனை வந்துடும். நீ அப்படி வரியா? முதல் ரீசனு பொறுப்பு இல்லாம இருந்தாங்க, உங்களை வேலை வாங்கினாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது உங்க மக வரையில என்ன தொந்தரவு? உங்களுக்கு செய்யலாம், உங்க மகளுக்கும் நான் செய்யணுமா? நல்லா தானே சொல்லிருக்கான். என் பொண்ணு எப்பவோ ஒரு நாள் வர்றா. அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க வர்றதே அம்மா ஒரு 2 நாள் நமக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரி. அம்மா வீட்டுல போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் தான் வருவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த பிள்ளை கூட செஞ்சிரும், அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு என் மக கூட எனக்கு பயந்து செஞ்சிரும். ஆனா அவன் செய்ய மாட்டான். சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேலை செய்வேன், ஆனா நானே செய்யணும் இல்ல, ஷேர் பண்ணி செய்வேன். இப்ப சப்பாத்தி செய்யணும்னா நான் மாவு பிணைவேன், அவங்க சப்பாத்தி செய்யணும். இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. ஒரே தான் என்னால செய்ய முடியாது, ஷேர் பண்ணி செய்வோம். ஆனா நான் ஒரே தான் செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒரு ஆள் கூடுது, அப்ப கொஞ்சம் வேலையில் கூடுல, அப்ப ஷேர் பண்ணிக்கலாம்ல. ஆனா அவங்க அதை ஃபுல்லா நானா பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான்டா, ஆனா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கலையே. எனக்கு ஏஜ் கூடிருச்சு, என்னால சப்பாத்தியமா பிணைய முடியாது. நான் சப்பாத்தியே போடுறதே இல்ல. சரி நீ நல்லா போடுவ. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஒரு 4 டைம் தான் குழம்பு வச்சிருக்கான். இல்ல அவங்க வீட்டுல என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப என் பையன் வந்து சொல்லிருப்பான்ல. இது வேறயா? அப்ப அது வேற பண்றீங்க. அது சொல்லுவாங்க. உன் முண்டாட்டி என்ன பண்றா? குச்சமே இல்ல. அவங்க அம்மா நீங்க போய் பொறுப்பா இருங்க தனியான்னு அனுப்பி வச்சாங்களா, இல்ல எப்படா டைம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிவிட்டு நீங்க கிளம்பிட்டீங்களா? நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. அவங்க வந்து எங்க மாமா கூட வந்து தனியா போகணும். இதே நாங்க இருந்தோம்னா இவங்கள வேற கூட்டி போகணும், இது எதுக்கு? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் எங்க வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் இந்த ஏஜுக்கு மேல கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னா என்ன சார் அர்த்தம்? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. நானும் இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்து அவங்களுக்குரியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு என் கடமை முடிச்சிட்டு தான் நான் என் வீட்டுக்காரர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். தப்பே இல்ல. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. அப்பப்ப பேச்சு வழக்குல சொல்லுவாங்க, போங்க பிள்ளை நீங்க உங்க வீட்டு தனியா போய்க்கோங்க, நாங்க எங்க வீட்டுக்காரர் கூட போகணும். அது எப்பவுமே லவ் ஸ்மூல்லே இருப்பாங்க சார் அவங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் கூட போகணும்னு நினைக்க மாட்டேனா சார்? ஒரு பைக்ல போகணும்னு நினைக்க மாட்டேனா? நாங்க வாங்கினப்ப பைக்கே இல்ல, இப்பதான் பைக்கே வாங்கியிருக்கோம். சூப்பர் 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 சூப்பர். ஆண்களுக்கு வந்து ஒரு ஏஜ் வரும்போது அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க.
வந்து காலம் கடந்தது தான், பட் அதுல காமம் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. காதல் நிறையவே இருக்கு. சூப்பர். 4 நாள் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு என்னமோ பண்ணுதுமா, எனக்கு முடியல அப்படின்னோடனே எனக்கு அழுக வந்துருச்சு. என்னம்மா இதுக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு. நீ சொல்லுவேன், அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நியாயமான பேச்சுப்பா. இப்பதான் நான் அவர் கூட வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் காலம். சூப்பர். எங்க பிரைவசின்னு இவங்க சொல்ற வார்த்தை வந்து உங்களுக்கு தடித்த வார்த்தையா சில பேருக்கு தெரியலாம். ஆமாங்க. ஏன்னா 60 வயசுல பிரைவசி, 55 வயசுல பிரைவசி அப்படின்னு அவங்களுக்கு லைஃப்ல அது கிடைச்சதே இல்லை. கரெக்டா சொன்னீங்க. அந்த காலகட்டத்தில் கூட இவங்க லவ் பண்ணாம சினிமாவுக்கு போகாம நீ எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், ஒன்றை கழட்டி விட்டது கரெக்டு தான். உங்கள் கணவருக்கு அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் உரிமை இருக்கு. ஒருத்தரை சார்ந்திருப்பதில் எந்த சங்கடமும் இல்லை, அது ஒரு உரிமை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்க. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.